ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் மற்ற உபாயங்களை பின்பற்றி அதன் மூலமாக நாம் பலத்தை பெறுவதற்கும் பிரபத்தி செய்து பலனை பெறுவதும் எம்பெருமானை அடைவதற்கும் என்னென்ன வேற்றுமைகள் உண்டு, வாசி உண்டு, பூர்வர்களினுடைய வாக்குப்படிக்கு சொல்ல வேண்டும்னு ஒரு அடியார் கேட்டுக்கொண்டார். அதனாலே அந்த அனுபவம் இன்று மற்ற உபாயங்களை காட்டிலும் இந்த பிரபத்திக்கு நிறைய வாசி உண்டு, 10க்கும் மேலான வேற்றுமை உண்டு அப்படின்னு பூர்வர்கள் நமக்கு சொல்றார்கள். மற்ற உபாயங்களை காட்டிலும் எம்பெருமானையே பற்றுவது, எம்பெருமானை பற்றி அதிலே உறுதியாக இருப்பது, அதைத்தான் பிரபத்தி சரணாகதின்னு சொல்றோம். அதற்கு 10 சிறப்புகளை நமக்கு ஸ்பஷ்டமாக காட்டிக் கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அது என்னன்னு சொன்னா, அதிகிருதாதிகாரமாவது. இந்த மத்த உபாயங்கள் பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம்னு சொல்றோமே, இந்த யோகங்களை எல்லாம் பற்றுவது அதிகிருதாதிகாரமாக இருக்கக்கூடியது. ஆனா இந்த பிரபத்தியோ சர்வாதிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? பக்தி முதலான மத்த உபாயங்களை பின்பற்றுவதற்கு சில தகுதிகள் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுறது. யஜ்ஞோபவீதம் முதலான தகுதிகள் நாம் பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகே நாம் இந்த யோகங்களை எல்லாம் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றார்கள். அப்ப திரைவர்ணிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமண கஷத்திரிய வைசியர்கள் முதலானவர்கள் மாத்திரமே இந்த பக்தி கர்மயோகங்கள் முதலான அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடிக்க முடியும், தகுதியானவர்களாக ஆகின்றார்கள். ஆனால் பிரபத்தியோ சர்வாதிகாரமாக இருக்கின்றது, அனைவராலேயும் கடைபிடிக்கப்படும்படியாக இருக்கின்றது. அப்படின்னா ஸ்திரீயோ சூத்திரர்களோ இப்படி வேற்றுமையே இல்லாமல் அத்தனை பேராலேயும் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் மனுஷர்கள்னு சொல்றோம், விலங்குகள் முதலான கஜேந்திரன் முதலான பிராணிகள் கூட பிரபத்தி எளிதிலே செய்யும்படியாக இருக்கு. அதனாலே சர்வாதிகாரம். ஆக முதலிலே இந்த உபாயங்கள் அதிகிருதாதிகாரமாக இருக்கின்றது, பிரபத்தியோ சர்வாதிகாரமாக இருக்கின்றது அப்படின்னு முதல் சிறப்பு. இரண்டாவது விதிபரதந்திரனாய் இருப்பது. விதிபரதந்திரம்னா மற்ற உபாயங்கள்லாம் உபாசீதன்னு சொல்றபடிக்கு சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறபடிக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது. அந்த சாஸ்திரத்துக்கு வசப்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கே ஒழிய பூர்வாச்சாரியர்களாலோ மற்றவர்களாலோ அனுஷ்டிக்கப்பட்டு நமக்கு உபதேசம் மூலமாகவோ இல்ல காட்டிக் கொடுப்பதன் மூலமாகவோ நமக்கு தெரியாது, காட்டப்படவில்லைன்னு சொல்றார்கள். அப்ப சாஸ்திரத்தின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர ஆச்சாரியர்களோ நமக்கு முன்னே இருந்தவர்கள் அதை அனுஷ்டித்து காட்டி கொடுப்பது அப்படிங்கிறது இங்கே சாத்தியம் ஆகாது. அதே இங்கே ஆச்சாரிய ஸ்ரீ பரிகிரகமாக இருப்பது அப்படின்னு சொல்றார். இங்க பிரபத்தியிலோ ஆழ்வார்களாகட்டும் ஆச்சாரியராகட்டும் அவர்கள் அனுஷ்டானத்தின் மூலமாகவும் உபதேசத்தின் மூலமாகவுமே நமக்கு இங்கே காட்டப்பட்டது. அதனால இந்த பிரபத்திக்கு சிறப்பு அப்படின்னு ரெண்டாவது. மூன்றாவது பிராரப்த கர்மாவசானத்தாலே பலமா இருப்பது அப்படின்னு சொல்றார். மத்த உபாயங்கள்லாம் பிராரப்த கர்மா, முன்னை வினை பின்னை வினைன்னு சொல்றோமே, அப்படி பிராரப்த கர்மா எவ்வளவு ஜென்மங்கள் அந்த கர்மாக்கள் அனுபவித்தே தீரும்படியா இருக்கக்கூடிய கர்மாக்கள். அதனால இந்த ஜென்மம் எப்போ முடியறதோ அப்போ கழியக்கூடியதா இருக்கு. அந்த கடைசி ஜென்மத்தின் முடிவிலேதான் பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த உபாயத்தை அனுஷ்டித்தோம்னு சொன்னா இந்த கர்மம் எப்போ கழிகின்றதோ, எந்த ஜென்மாவிலே கழிகின்றதோ அந்த ஜென்மாவினுடைய முடிவிலே கடைசியிலே பலனை அளிப்பதாக இருக்கு. ஆனா பிரபத்தியோ இந்த சரணாகதியோ சரணம் என்று தனதால் அடைந்தாருக்கு எல்லாம் மரணமானால் மரணமான உடனேயே கொடுக்கும் பிரான், மரணம் அடைந்த உடனேயே அந்த பலத்தை கொடுக்கும் பிரான் ஆழ்வார் வாக்குப்படிக்கு அந்த ஜென்மத்தின் முடிவிலேயே பலம் என்பது ஏற்பட்டு விடுகின்றது அப்படின்னு இந்த மூன்றாவது சிறப்பு பிரபத்திக்கு. நாலாவது அந்திம ஸ்மிருதி வேண்டும் அப்படின்னு சொல்றார். மத்த உபாயங்கள் எந்த ஜென்மத்திலே அந்திம ஸ்மிருதி ஏற்படுறதோ, அந்திம ஸ்மிருதினா இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியக்கூடிய தருவாயிலே அதற்கு முன்னே நாம் நினைக்கக்கூடியது. அப்போ அந்த அந்திம ஸ்மிருதி எந்த ஜென்மாவிலே இவனுக்கு ஏற்படுகின்றதோ அந்த ஜென்மாவிலேயே பலன் என்பது ஏற்படும். இது மற்ற உபாயங்களை பின்பற்றி செல்லும் பொழுது. ஆனா பிரபத்தியோ வராக நாயனார் அருளினபடிக்கு அகம் ஸ்மராமி மத்பக்தம்,
நீ தாதுக்கள்லாம் நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது என்னை நினைத்தாய் அப்படின்னு சொன்னால், நீ ஒரு மரமாகவோ கட்டையாகவோ கல்லாகவோ இருக்கக்கூடிய சமயத்திலே என்னை நீ நினையாத பொழுதிலும் கூட நான் உன்னை நினைப்பேன். அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்னு சொல்லபடி நீ சொன்னதை நான் இப்பொழுது எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்றபடிக்கு அந்திம ஸ்மிருதியை எதிர்பாராமல் அந்த ஜென்மத்தின் முடிவிலேயே எம்பெருமான் பலனை கொடுத்து விடுகின்றான். அந்திம ஸ்மிருதி என்பது அவசியம் இல்லை பிரபத்திக்கு. அப்போ பலன் அளிக்கின்றான் அப்படிங்கறதுனாலே அந்திம ஸ்மிருதி என்பது இங்கே தேவைப்படாது, அவசியம் இல்லை அப்படின்னு பிரபத்திக்கு 4வது ஏற்றம். 5வது அச்சேதனமாக மற்ற உபாயங்கள், இந்த கர்ம யோகங்கள் மற்ற உபாயங்கள்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது பலம் பெறும் பொழுது அச்சேதனமான அந்த உபாயங்களே பலம் தரக்கூடியதாக இருக்கு. பலகரணமாய் இருந்து பலனை கொடுக்கின்றது. நமக்கு எதை நாம் கடைபிடிக்கின்றோமோ அதை அந்த உபாயத்துக்கு தேவையானதான அனுஷ்டானம் அது அச்சேதனமாய் இருந்த பொழுதிலும் கூட அதுவே நமக்கு பலத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். ஆனா இங்கேயோ பிரபத்தி நிஷ்டனுக்கோ, பிரபத்தியை கடைபிடிக்கக்கூடியவன் பிரபத்தி நிஷ்டன், பிரபத்தியையே வழிமொழிது சொல்லக்கூடியவன், அப்படிப்பட்ட பரமச்சேத்தனாய் பலப்பிரதனாய் பலத்தை கொடுக்கக்கூடியதாய் யாருக்கான் எம்பெருமானே ஆகின்றான். எம்பெருமானே துணையாக இருந்து பலத்தை அளிக்கின்றான் அப்படின்னு இந்த பிரபத்திக்கு ஏற்றம் 5வது. 6வது சாத்தியமாக பலம் கூட துணை வேண்டும். சாத்தியமா மற்ற உபாயங்களை பலம் பெறும் பொழுதோ பிரயத்தனத்தாலே சுவான் முயற்சின்னு சொல்றோமே, அப்படி கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி சிரமப்பட்டு அந்த பலத்தை பெற வேண்டும். அப்படி சிரமப்பட்டு சாதிக்கத்தக்கக்கூடிய அவை பலகரணமா இருந்து பலத்தை கொடுக்கின்றது. இப்ப முதல்ல பார்த்தோம் அச்சேத்தனம்னு சொல்லும் பொழுது அதுவே பலத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருக்குன்னு. இவன் எவ்வளவு முயற்சி பண்ணி சிரமப்பட்டு அந்த பலத்தை பெற வேண்டும்னு சொல்லும் பொழுது அதுவே காரணமாக இருக்கின்றது. ஆனா இங்கேயோ பிரபத்தியானவனுக்கு சித்தனான எம்பெருமான், சித்தன்னா சித்தோபாயம்னு பார்க்கிறோம் பல இடங்கள்ல. இப்ப சித்தன் அப்படின்னு சொன்னா இவனை பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவனான எம்பெருமான் அப்படின்னு சொல்றோம். அப்ப பரம சித்தனான எம்பெருமானே பல கரணமா இருக்கான், பலத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அதனால இவனுக்கு மிகவும் சிரமப்பட்டோ கஷ்டப்பட்டோ இவன் பலத்தை பெற வேண்டும் அவசியம் இல்லை, எளிதிலேயே இவனுக்கு பலம் கிடைத்து விடுகின்றது. எதனாலேனா இவன் முயற்சி அப்படிங்கறது அங்க அவசியம் இல்லை, பிரபத்தி பண்ணினாலே போரும். அதுவும் நல்ல தாதுக்கள் நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய சமயத்திலே செய்தாலும் போரும். அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லாத பொழுது அதையே எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு இவனுக்கு பலத்தை எளிதிலே கொடுத்து விடுகின்றான். அதனால இவனுடைய முயற்சி என்பது இங்கே சிரமப்படுவதோ மிகவும் கஷ்டப்படுவதோ அப்படிங்கிறது இங்கே அவசியம் இல்லை, தேவையில்லை. அப்படிங்கறதுனால இது எளிதிலே பலன் கிடைத்து விடுகின்றது. இப்ப துணை அப்படிங்கிறது தேவையில்லை. பல கரணங்கள் சாதனங்கள் இவனுக்கு துணை அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு கர்ம யோகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா இந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கறத எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, அது போல உதாரணத்துக்கு இங்க அடியன் சொன்னது. அப்படி இது போல இந்த பிரபத்திக்கு இங்கே அனுஷ்டானங்கள் துணை சாதனங்கள் அப்படிங்கறது அவசியம் இல்லை. இவன் பிரபத்தி பண்ணினாலே போரும். இந்த பிரபத்தி நிஷ்டனுக்கு எம்பெருமானே எளிதிலே இவனுக்கு பலகரணமா இருந்து பலத்தை கொடுத்து விடுகின்றான் அப்படின்னு. அடுத்தது பல பிராப்திக்கு ஈஸ்வரனை அபேட்சிக்கை. என்னதான் நாம் மற்ற உபாயங்களை பின்பற்றினாலும் கூட இறுதியிலே பலம் அப்படிங்கறது அது ஈஸ்வரனையே நாடி இருக்க வேண்டியிருக்கு. பக்தி முதலான மற்ற உபாயங்கள் பலனளிக்கும் பொழுதோ அதனுடைய முதலான அங்கங்கள்லாம் கர்மயோகமோ ஞான யோகமோ இப்ப சொன்னது போலே அப்படிப்பட்ட அங்கங்கள் தேவைப்படுகின்றது. அவைகளுக்கு அங்கங்கள் தேவைப்படுகின்றது. இப்போ பார்த்தோமே இந்த சந்தியாவந்தனம் அப்படின்னு இதராதிகள்லாம். அப்ப அந்த துணைகள்லாம் தேவைப்படுகின்றது. ஆனா பக்தி முதலான மற்ற உபாயங்களை பார்க்கும் பொழுதோ பிரபன்னனுக்கு அதை தவிர இந்த பிரபன்ன நிஷ்டனுக்கு எந்த துணையுமே அவசியமே கிடையாது. இவை இந்த மற்ற சாதன உபாயங்களுக்கு துணை என்பது அவசியம், அங்கங்கள் என்பது அவசியம். ஆனா பிரபன்ன நிஷ்டனுக்கோ எந்த துணையுமே அவசியம் கிடையாது. ஏன்னா எம்பெருமானே உபாயமாகி விடுகின்றான். அதனால இவனுக்கு எந்த விதமான துணையும் அவசியம் கிடையாது. சரி, பலப்பிராப்திக்கு ஈஸ்வரனையே அபேட்சிக்கை அப்படின்னு 8வது சொல்றார். மற்ற உபாயங்கள் அச்சேதனமா இருக்கு, அதனால பலத்தை கொடுப்பதற்கு ஈஸ்வரனைத்தான் நாட வேண்டி இருக்கு.
ஆனா இங்கேயோ எம்பெருமானையே பற்றி இருப்பதனாலே வேறு யாரையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான் தானே இறங்கி வந்து பலத்தை கொடுக்கின்றான் அப்படின்னு இங்கே சொல்றார். ஆக மற்ற உபாயங்கள் அச்சேதனமாகையாலே பலனை அளிப்பதற்கு பலப்பிரதனான எம்பெருமானையே நாட வேண்டி இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல பல கரணம் பலப்பிரதம் அப்படின்னு 2 உபாயங்கள் தேவைப்படுகின்றது மற்ற உபாயங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது. ஆனா பிரபன்னனுக்கு பலப்பிரதனான எம்பெருமான் ஒருவனே, அதனால உபாயம்ங்கிறதும் ஒன்றே. மற்ற உபாயங்களை கடைபிடிக்கும் பொழுது பல கரணம் பலப்பிரதம், கரணம் ஒன்னும் பலத்தை கொடுக்கக்கூடியவன் ஒன்னாகவும் இருக்கு, அதனால 2 உபாயமாறுது. ஆனா இங்கே பிரபன்னனுக்கோ பலப்பிரதனும் அவனே பலகரணம் அவனே எல்லாம் அவனே அப்படிங்கறதுனாலே ஒரே உபாயமாக ஆகிவிடுகின்றது. அடுத்தது ஸ்வரூப விரோதியாக மற்ற உபாயங்கள்லாம் தன் முயற்சியா இருக்கும் மற்ற உபாயங்கள் சேதனனுடைய அத்தியந்த பரதந்திர ஸ்வரூபத்துக்கே நாசமா ஏற்படுத்தும்படியாக இருக்கு, முரணாக இருக்கு. இந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது என்னது? ஜீவாத்ம ஸ்வரூபம் பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பலமுறை சாதித்துக் கொண்டிருக்கும். இந்த தினமும் வைஷ்ணவத்திலே எம்பெருமானுக்கு சேஷபூதராக இருப்பது, அடிமை தொழில் செய்வது, அவனுக்கு அடிமையாய் இருப்பது. ஸ்வான் முயற்சியாலே பெறுவது, சிரமப்பட்டு பெறுவது அப்படின்னு சொன்னா அது தன்னுடைய ஸ்வரூபத்துக்கே முரணாக இருக்கு. எம்பெருமானே பரம சுவாதந்திரியம் உடையவன் அப்படிங்கறதுக்கு எல்லாமே இங்கே முரண். தன்னுடைய ஸ்வரூபத்துக்கும் முரண், எம்பெருமானுடைய ஸ்வரூபத்துக்கும் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக மற்ற உபாயங்கள் இருக்கின்றது. ஆனால் பிரபத்தியோ சேத்தன ஸ்வரூபத்துக்கு பொருத்தமாக இருக்கு. எம்பெருமானையே பற்றும் பற்று. இவன் எம்பெருமானை பெரும் முயற்சியை காட்டிலும் எம்பெருமான் இவனை பெறுவது அதிலேயே அத்தியந்தமான அதீதமான ஆசையுடையவனா இருக்கான். அப்படிங்கறதுனாலே இந்த பிரபத்தியே இந்த ஸ்வரூபத்துக்கு, ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு ஏற்புடையதா இருக்கு, பொருத்தமாக இருக்கின்றது அப்படின்னு 9வது சொல்லி 10வது பிராபியத்துக்கு விஷத்ருஷமாக இருப்பது. அப்போ பெறப்போகின்ற மோட்சம் அப்படிங்கிற பலத்தினுடைய பெருமையை பார்த்தால் இவனுக்கு மற்ற உபாயங்கள் அந்த பலத்துக்கு நேர்பட்டதா இருக்கு. இவன் கடைபிடிக்கக்கூடிய உபாயம் இருக்கட்டுமே, அந்த உபாயத்தினுடைய வழி செல்றதையோ அதை பெறக்கூடிய பலன் மோட்சம் அப்படிங்கறத பார்த்தா 2 நேர்தட்டா இருக்கு. இவன் இதை கடைபிடித்தா இவ்வளவு பெரிய பலத்தை பெறப்போகின்றான் அப்படின்னு தோன்றது எல்லாமே ஒரு வியாஜமா இருக்கு, வியாஜம் சொல்லும்படியா இருக்கு. ஆனா இங்கே எம்பெருமான் ஆகின்ற பலத்தை பெறுவதற்கு எம்பெருமானே உபாயமா இருக்கான், வழியா இருக்கான், மார்க்கமா இருக்கான். அப்படிங்கறதுனால இங்கே நேர்த்தட்டா இல்லை. எம்பெருமானை பற்றினால் எம்பெருமானே நமக்கு பலத்தை கொடுப்பவனாகவும் அவனை அடையும் விதமாகவும் அவனே ஏற்படுத்தி விடுகின்றான். அப்படிங்கறதுனால இங்கே நேர்மறையா இருப்பதற்கு வழி இல்லை. ஆகையாலே இந்த உபாயம் பலத்துக்கு மிகவும் நேர்பதமா இருக்கு. அங்க உபாயம் பலம் 2யும் பார்த்தா ஒரே தட்டுல வைக்க முடியாது. ஆனால் இங்கே பிரபத்தியிலேயோ பிரபத்தி உபாயம் சித்தோபாயனான எம்பெருமானை பற்றினால் பலப்பிரதனான அவனும் பலகரணமாய் இருந்து அவனே தன்னை நாம் அனுபவிக்கும்படிக்கு காட்டிக் கொடுக்கிறான்ங்கிறதுனாலே 2ம் ஒரே தட்டாக இருக்கின்றது. அதனாலே இந்த உபாயம் பலத்துக்கு நேர்பதமாய் இருக்கு. இப்படி பலவிதமான சிறப்புகள் மற்ற உபாயங்களை காட்டிலும் பிரபத்திக்கு உண்டு அப்படின்னு சொல்றார். ஆக அதிகிருத்தாதிகரமாக இருப்பது மற்ற உபாயங்கள், சர்வாதிகரமாக இருக்கின்றது பிரபத்தி. விதிபரதந்திரமாக இருப்பது இங்கே ஆச்சாரிய ருச்சி பரிகிரகமாக இருப்பது பிரபத்தி. பிராரப்த கர்மாவசனத்திலே பலமாக இருப்பது இங்கேயோ தேகாவசனத்திலே பலமாக இருக்கின்றது. அந்த ஜென்மாவிலேயே அப்பொழுதே நமக்கு பலன் கிடைத்து விடுகின்றது. அந்திம ஸ்மிருதி வேண்டும், அந்திம ஸ்மிருதி வேண்டாம். நிரபேட்சமாக இருப்பது, அச்சேத்தனமாக இருப்பது, பரமச்சேத்தனமாக எம்பெருமானே நமக்கு பலத்தை கொடுக்கின்றான். சாத்தியமாவதற்கு பலம் கூட துணை வேண்டும். ஆனால் சித்தோபாயனான எம்பெருமான் ஒருவனே உபாயமா இருக்கிறதுனாலே ஒரு துணையும் அவசியம் இல்லை. பலப்பிராப்திக்கு ஈஸ்வரனையே அபேட்சிக்க வேண்டும். இவன் சகாயாந்திர நிரபேட்சமாக இருக்கான், வேறு எந்த துணையுமே தேவையில்லை, தானே பலத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். மேலும் ஸ்வரூப விரோதியாக இருப்பது, இது ஸ்வரூபத்துக்கு ஏற்று இருக்கும்படியாக இருக்கிறது, ஒன்றாக இருக்கின்றான், மற்ற எந்த துணையும் அவசியமில்லை. அவன் ஒருவனே இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு பலத்தை கொடுத்து தன்னோடு சேர்த்து கொள்ளும்படிக்கு இருக்கான் அப்படின்னு பிராபியத்துக்கு விஷதிருஷமாக இருக்கை, இங்கே ஸ்வரூபத்தோடு சேர்ந்து இருக்கை பிராபியத்துக்கு சதிருஷமாக இருப்பது. அப்ப பிராபியம் நாம் பெற வேண்டிய பலனுக்கு பொருத்தமா இருக்கிறது. சித்தோபாயன எம்பெருமானை பற்றினால் பொருத்தமாக இருக்கின்றது அப்படின்னு
பிரபத்தி அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் பல ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். அதிலே இன்று இந்த விதமான ஒரு வாசியை ஒட்டி நாம் இன்று அனுபவித்தோம். அதனாலே பிரபத்தி என்பதே சால சிறந்தது. அதுவும் சித்தோபாயனான எம்பெருமானையே பற்றுவது அப்படிங்கறதுனால இந்த பிரபத்தி நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா அத்தனை பேரும் ஆச்சாரிய முகமாக செய்ய வேண்டும். ஆச்சாரியனுடைய திருவடியிலே சென்று அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை பஞ்ச சம்ஸ்காராதிகள் மூலமாக ஏற்படுத்தி கொண்டு பின்னே இந்த பிரபத்தி என்பது நிச்சயம் அவசியமாக நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கருதப்படக்கூடியதான ஒரு விஷயமாகும் அப்படின்னு இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.